சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி கோல்டன் என்ற பெயரில் புதிய போனை அறிமுகப்படுத்த உள்ளது. ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் புதிய வடிவில் விற்பனைக்கு வர உள்ள இந்த ஸ்மார்ட் போன் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் தேவிகா. பொதுவாகவே ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் செயல்படக்கூடிய ஃபோன்கள் எல்லாமே டச் ஸ்க்ரீன் டைப்பில் தான் வருது. இருந்தாலும் சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பட்டன் டைப் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய குறைபாடாக தான் இருந்துட்டு வருது. இந்த குறைபாடை போக்கும் வகையில் தான் சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி கோல்டு அப்படின்ற ஒரு டச் அண்ட் டைப் கொண்ட ஒரு ஃபோனை அறிமுகப்படுத்த இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு டூயல் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் நம்ம ஃப்ளிப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் ஃப்ளிப் பண்ணாமல் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணாமே நம்ம ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது இல்லை எஸ்எம்எஸ் பார்க்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகளை பார்த்துக்கலாம். அதே போல் ஃபோனை ஃப்ளிப் பண்ணோம்னா நமக்கு பட்டன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம டச் டைப் ரெண்டுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்க்ரீனுமே 3.7 இன்ச் அளவு கொண்ட டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்க்ரீனாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இதில் 8 மெகா பிக்சல் அளவு கொண்ட ஒரு பின்பக்க கேமரா இணைச்சிருக்காங்க. அதே போல் 1.9 மெகா பிக்சல் அளவு கொண்ட ஒரு முன்பக்க கேமராவும் இதில் இணைச்சிருக்காங்க. இந்த கேலக்ஸி கோல்டு ஃபோன் ஆண்ட்ராய்டு 4.2 ஜெல்லி பீன் இயங்குதளத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஃபோன். இந்த ஃபோனானது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களில் இது எப்போ விற்பனைக்கு வருது அப்படின்ற அறிவிப்பு வெளியாக இருக்குது. இருந்தாலும் சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்க ஃபோன்கள்லே அதிக விலை கொண்ட ஒரு ஃபோனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 45,000க்கு மேலே வரைக்கும் இதோடைய விலை இருக்கலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது விற்பனைக்கு வரும்போது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டச் அண்ட் டைப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்.